உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எங்கக்கா என் மருமக அருள் ஊர்ல இருந்து வந்துட்டானா? இன்னும் வரலடா. அவனதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீ வந்தது அவன் தான் வந்துட்டான் சந்தோஷமா ஓடியாந்தேன். ஆனா நீ நிக்கிற. அம்மா வாடி கற்பகம், எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. எங்க குழந்தைய கொடு. ம் அடேடே, என்னடா தங்கம்? ஆமா, யார் அந்த கிழவி கிட்ட பேசிட்டு இருக்கிறது? தெரியலையேக்கா, வா போய் பாப்போம்க்கா. ஏமா, இன்னும் 3 மாசம் கழிச்சு உடம்ப தேத்திட்டு அப்புறமா வேலைக்கு வந்திருக்கலாம்ல? அம்மா நான் வேலைக்கு வரலம்மா. வேற எதுக்கு வந்த? ஐயா கையால குழந்தைக்கு பேர் வைக்கலான்னு தூக்கிட்டு வந்தம்மா. அச்சச்சோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாது? இப்பதான் வியாபார விஷயமா ஆளுங்க வந்திருக்காங்கன்னு உள்ள பேசிக்கிட்டு இருக்கான். அவன் வர்றதுக்கு நேரமாகுமே. ஒண்ணு செய்யி, என் மருமக கையால உன் புள்ளைக்கு பேர் வைக்க சொல்லு. குழந்தை பொறுப்பான ஆளா வருவான். அம்மா கையால பேர் வச்சா இன்னும் சந்தோஷம் தானம்மா. கல்யாணி, சொல்லுங்க அத்தை. கற்பகத்தோட குழந்தைக்கு பேர் வைக்கணுமா? ஓ, அதுக்கு என்ன, வச்சுட்டா போச்சு. நீ போய் மணிமேகலையை கூட்டிட்டு வா. அவ கையில கொடுத்து பேர் வைக்க சொல்லணும். அடடடடே, கல்யாணி, உங்ககிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன். என்ன பாத்துக்கிட்டு நிக்கிற? போய் கூட்டிட்டு வா. பச்சை உடம்புக்காரி, அவன் நேரத்துக்கு வீட்டுக்கு போய் சாப்பிட வேண்டாம். போய் கூட்டிட்டு வா. ஓ, உங்களை வெளியில கூப்பிடுறாங்க. அடடே, பையன்ல என்னடா தங்கம்? என்ன பாக்குற? என்ன பாக்குற நீ? என்ன உனக்கு தெரியாதுடா செல்லம். இன்னும் கொஞ்ச நாள் போனா நீயே தெரிஞ்சுப்ப. என்ன என்ன பாக்குற? ஏத்தா, புள்ளைக்கு நீயே ஒரு நல்ல பேரா வை. ஆமா ஆத்தா, குழந்தைக்கு உன் கையால பேரை வைக்கணும்னு நிக்கிறா. சுந்தரம் தான் உள்ள வேலையா இருக்கான்ல, நீயே ஒரு நல்ல பேரா வச்சிரு. ஓ, என்ன கற்பகம், எந்த காலத்துல இருக்க? பெத்தவனி, உன் புள்ளைக்கு நீ தானே பேர் வைக்கணும். உன் கொலசாமிய நினைச்சு ஒரு நல்ல பேரா நீயே வை. கற்பகம், மணிமேகலை சொல்றது சரிதான். பெத்தவளுக்கு இல்லாத உரிமையா மத்தவங்களுக்கு இருக்க போகுது. நீயே உன் பிள்ளைக்கு நல்ல பேரா வச்சிரு. இல்லம்மா, அம்மாவே வச்சா நல்லா இருக்கும். மணிமேகலை அவதான் ஆசைப்படுறாள், நீயே ஒரு நல்ல பேரா தான் சொல்ல. அப்படிங்கிறீங்க? சரி சரி. செல்வம். அப்புறம் என்னடி, என் மருமக செல்வம்னு பேர் வச்சிட்டா. இனிமே உனக்கு என்ன கஷ்டம்? செல்வமா வந்து கொட்ட போகுது. சந்தோஷமா உன் குழந்தையை தூக்கிட்டு போ. ஓ, போன நூற்றாண்டு பேரை வச்சுட்டு ஏதோ பெருமையா சாதிச்சா மாதிரி சிரிக்கிறாங்க பாரு. நாடகத்தை பாத்தியா? ஊர்ல இல்லாத மருமக இவங்க தாங்குறதும், மருமக தியாகி மாதிரி நல்லது சொல்றதும், அதை இவங்க புகழ்றதும், இதெல்லாம் பார்த்து பார்த்து கண்ணு அவையுது. அக்கா, பாத்தியாக்கா கேள்விக்கு ஏத்தத்தா? ஏன் நீ பேர் வச்சா ஆகாதா? உன்னைய விட்டுட்டு அந்த மருமகளை கூட்டு வந்து பேர் வைக்குது. என்னக்கா நீ என்ன கூலிக்கா வேலை செய்யற? அக்கா, இப்படியே நீ விட்ட உன் மறுவாத இன்னும் கீழே இறங்கிடும்க்கா. டேய், இது இன்னைக்கு நேத்து நடக்கலடா. நான் இந்த வீட்ல காலடி எடுத்து வச்சு மருமகளா வந்த நாள்ல இருந்தே நடக்குது. நான் அந்த காலத்திலே படிச்சவடா. ஆனா அவங்க பள்ளிக்கூட பக்கம் கூட ஒதுங்காதவங்க. என்ன, நம்ம ஏழை இருந்தாலும் இந்த வீட்டுக்கு வரும்போது நான் என் படிப்பை சீரா கொண்டு வந்தேன். அவங்க வசதியானவங்க. 40 பவுன் நகைய கையிலையும் கழுத்துலயும் மாட்டிட்டு வந்திருக்காங்க. அதை வச்சுதான் இந்த பொல்லாத தொழில் ஆரம்பிச்சாங்களாம். அதனால தான் நம்ம எல்லாம் நல்லா இருக்கோமா. இதை என் மாமியார் கறி திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி இந்த வீட்டுல எல்லா மரியாதையும் அவங்களுக்கே தராங்க. படிச்சிருக்கேன், ஒரு கணக்கு புள்ள வேலை கூட யாரும் என்ன பார்க்க வர்றது இல்ல. சரி, வீட்லயாவது சுயமா எடுத்து கட்டி வேலை செய்யலானா, அதுலயும் கல்யாணி இன்னைக்கு இதை செய்யாத, கல்யாணி இன்னைக்கு இந்த சாமி கும்பிடாத, இந்த ரவிக்கே போடாத, இப்படி போடவ கட்டாத, எல்லாத்துலயும் இவங்க சொல்றதா நான் செய்யணும்.
இப்படியே இத்தனை வருஷமா மரியாதை இல்லாமே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என் வாழ்க்கை எப்படியோ போகுது. ஆனா என் புள்ள அருளோட வாழ்க்கைய நான் அப்படியே விட்டுற மாட்டேன். எனக்கு வரப்போற மருமக வசதியானவளா தான் இருக்கணும். அவங்க மருமகளை விட ஏன் மருமக கழுத்து நிறைய நகையை அள்ளி போட்டு தான் வரணும். எந்த வசதியை வச்சு இந்த வீட்டுல ராணியா அவங்க இருக்காங்களோ அதே வசதியை வச்சு ஏன் மருமக இந்த வீட்டுக்கு ராணி ஆகணும். இன்னைக்கு அவங்களும் அவங்க புருஷனும் இருக்கிற இடத்துல நாளைக்கு என் புள்ளையும் என் மருமகளும் இருக்கணும். இது ஒண்ணு தாண்டா என் வாழ்க்கையோட குறிக்கோளே. அக்கா, உன் வாக்கு பழிக்க போகுது. வெளியில பட்டாசு வெடிக்குது பாத்தியா? மாப்பிள்ள வந்துட்டாரு நினைக்கிறேன். வா. நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி நல்லா இருக்க? இருக்கேன் பெரியமா. கயல், ஆரத்தி தட்டு எடுத்துட்டு வா. சரிங்க பெரியமா. இந்த யோசனை நமக்கு தோணலையே. நம்ம பிள்ளைக்கு நம்ம தானே ஆர்த்தி எடுக்கணும். இப்போ என்ன பண்றேன்னு பாரு. அருள், உனக்கு ஒண்ணும் ஆவலல்லப்பா? எனக்கு ஒண்ணு இல்ல பெரியமா. என்ன ஒண்ணும் இல்ல. 4 வருஷம் கழிச்சு புள்ள இன்னைக்குதான் வீட்டுக்கு வரான். அபச குணமா ஆர்த்தி தட்டை கீழே போட்டீங்க. மா, நீ சும்மா இருடா அருளு. இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு ஒண்ணும் தெரியாது. எல்லாத்துலயும் முந்திக்கிட்டு நான் தான் செய்யணும்னு ஏன் தான் நிக்கிறீங்களோ எனக்கு தெரியல. பெத்தவ எனக்கு தெரியாதா இவனுக்கு எப்ப ஆர்த்தி எடுக்கணும்னு? காலையில இருந்து நீ எப்போ வருவ நான் தான் காத்துட்டு இருந்தேன். அந்த வழி எனக்கு தான் தெரியும். கல்யாணி, என்ன பேசுற? வாய மூடு. தவற விட்டது அவங்க, திட்டுறது என்னையா? மணிமேகலை, நீயாவது பார்த்து வந்துடக்கூடாதா? இல்லங்க, காலு தடிக்கிருச்சு. எல்லாத்துலயும் அவசரப்பட்டு முந்திட்டு வந்தா இப்படிதான் நடக்கும். ஏ கல்யாணி, எதுக்கு வந்த பிள்ளைய வாசலையே வச்சு பேசிட்டு இருக்க? கையில பாட்டி. இந்த தட்டை எடுத்துட்டு போய் வேற ஆர்த்தி கரைச்சு எடுத்துட்டு வா போ. சரிங்க பாட்டி. பெரியமா, ஏன் கண் கலங்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. கண்ணெல்லாம் கலங்கலவா? என்னடா ஒண்ணும் இல்ல. இப்படி தவற விட்டு அபசகுணும்டா. மா, எப்படியும் ஆரத்தி எடுத்து கீழே தான் கொட்ட போறீங்க. கை தவறி கீழே கொட்டினதுல என்ன தப்பு? டேய், அப்படி இல்லடா அருளு. கல்யாணி, காலையில இருந்து அருள் எப்ப வருவான்னு பார்த்து மணிமேகலை ஒவ்வொரு வேலையா செஞ்சுக்கிட்டு இருக்கா. இப்ப எதுக்கு அவளை திட்டுற? மூத்த மருமகளை ஒன்னும் சொல்லிடக்கூடாது இந்த கிழவிக்கு. உடனே பாஞ்சிட்டு வந்துடும். பெரியமா, நீங்க ஆரத்தி எடுங்க. எதுக்கு? மறுபடியும் கீழே போடுறதுக்கா? இப்படி கொடுங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.